அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கும் நாளைக்குமான சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். திருவோண நாள், ஆவணி மாதத்திலே திருவோண விரதம் இருக்க வேண்டிய நாள். இரண்டாவதாக கல்வி கடவுளான ஹயக்ரீவருடைய நாள் இந்த நாள். மூன்றாவதாக கிரிவலம் வரக்கூடிய பௌர்ணமி தினமாகவும் அமைந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆவணி அவிட்டம் அப்படி என்றாலே உபாகர்மம் என்னட்டு பேர். அதாவது வேதம் பயிலும் அந்த சில மாணவர்கள் மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். உபாகர்மம் அப்படின்னாலே மீண்டும் தொடங்குதல் என்று பொருள். இந்த நாளிலே உபவீதம், பூணூல் என்று சொல்லுகின்ற அந்த நூலை யக்ஞோபவீதம் என்று சொல்வார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய நாள். மாற்றிக்கொண்டு வேத அத்தியனத்தை, வேத படிப்பை தொடங்குகின்ற ஒரு நாள் என்பது ஆவணி அவிட்டத்தினுடைய ஒரு சிறப்பு. ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற பொழுதுதான் இந்த விழா. இது ஒன்று இருக்குது. சில பேர் ரிக்வேதத்தை ஒரு நாள் தொடங்குவாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் மாற்றி யஜுர்வேதத்துக்கு அதுக்கு ஒரு நாள் இருப்பாங்க. அந்த யஜுர்வேத சாகைகள், ரிக்வேத சாகைகள், அந்தந்த சாகையை பின்பற்றுகின்றவர்கள் அவர்கள் ஆசிரியரிடத்திலே கேட்டு அந்த நாளை நிர்ணயித்துக் கொள்வார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, இந்த வேத படிப்பை மீண்டும் தொடங்குவது. வேத படிப்புங்கிறது சாதாரண உலகியல் கல்வி அல்ல. அது பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான படிப்பு, இறைவனை தெரிந்து கொள்ளுகின்ற படிப்பு, நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற படிப்பு. அதாவது ஜீவாத்ம ஸ்வரூபம் என்றால் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம் என்றால் என்ன, இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு, பரமாத்மாவை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரம்மம் எங்கே இருக்கிறது, எதில் இருக்கிறது, எப்படி அதை உணர்வது என்பதையெல்லாம் இந்த வேதம் நமக்கு காட்டுகின்றது. அந்த வேதத்தை அத்தியனம் செய்வதன் மூலமாக ஒருவன் அந்த பிரம்ம தேஜஸை பெறுகின்றான், அந்த பிரம்ம சக்தியை பெறுகின்றான், அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளுகின்றான். அதற்காகத்தான் இந்த வேத கல்வி. அதை படிப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த பூணூல் அணிந்து கொள்ளப்படுகின்றது. பூணூல் திருவிழா என்று இந்த ஆவணி அவிட்டத்தை சொல்லுகின்றார்கள். இன்னொரு விஷயமாக, இன்றைய நாளிலே இந்த வேதத்தை நமக்கு கொடுத்த முனிவர்களுக்கும் அந்த வேதங்களுக்கும் ஒரு நன்றி அறிதல் செய்கின்ற நாள் என்று கூட இந்த நாளை பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். போன வருடத்திலே இந்த வேத பாராயணத்திலே சில குறைபாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளுகின்ற நாள். புதிய உற்சாகத்துடன் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை, வேதம் 2 விஷயத்தை சொல்லுகிறது. எப்பொழுதும் சத்தியத்தை பேச வேண்டும், எப்பொழுதும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். வேதம் காட்டுகின்ற, மனிதனுக்கு காட்டுகின்ற 2 பாதை இதுதான். சத்தியத்தையே பேச வேண்டும், தர்மம் காட்டுகின்ற அற வாழ்க்கையையே வாழ வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய சாரமான ஒரு செய்தி. அந்த வாழ்க்கையை நாம வாழ வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுகின்ற நாள் இந்த நாள். அதனால புதிய உற்சாகத்துடன் ஒரு தர்ம அற வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக மந்திரபூர்வமாக உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள். அதனால இந்த நாளிலே நமக்கு இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்த ரிஷிகள், சப்த ரிஷிகள், இந்த வேதங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு ரிக்கஜூர் சாம அப்படின்னுட்டு, அப்போ இந்த ரிஷிகளை வணங்க வேண்டும். இதை நமக்கு கொடுத்த வேத வியாசரை வணங்க வேண்டும். இந்த வேதங்களை எல்லாம் ஆரம்பத்திலே உந்தி கமலத்திலிருந்து தோன்றிய நான்முகன் படைத்தான் அல்லவா, அந்த பிரம்மா, அந்த பிரம்மாவை வணங்க வேண்டும். இந்த வேதங்களை எல்லாம் நமக்கு மீட்டு கொடுத்த வேதத்தினுடைய சிரஸ் உச்சி பாகத்திலே இருக்கக்கூடிய வேத பரம்பொருளாகிய அந்த மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். இந்த வேதத்தை குதிரை முகமாக இருந்து மீட்டு கொடுத்த ஹயக்ரீவருடைய ஜெயந்தி இன்னைக்கு வரும். ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். அவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு வணங்குறது சால சிறப்பு. அப்புறம் அந்த ஹயக்ரீவருடைய சிஷ்யை, ஹயக்ரீவரிடமிருந்து வித்தைகளை கற்ற நாமகள் சரஸ்வதி தேவி, அந்த சரஸ்வதி தேவியையும் வணங்க வேண்டும். அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம நினைக்கணும்னு சொன்னா, சப்த ரிஷிகளை நினைக்க வேண்டும், வேத வியாசரை நினைக்க வேண்டும், பிரம்மாவை நினைக்க வேண்டும், மகாவிஷ்ணுவை நினைக்க வேண்டும், ஹயக்ரீவரை நினைக்க வேண்டும், சரஸ்வதி தேவியை நினைக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நமஸ்காரத்தை மானசீகமாக செய்ய வேண்டிய நாள். சரி, இன்னைக்கு எப்படி எளிமையான பூஜை முறை எப்படி செய்வது என்று அதிகாலையிலே நீராட வேண்டும். எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடி நல்ல சுத்தமான உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். விக்னங்களை எல்லாம் நீக்குவதற்காக முதல்ல விநாயகருடைய வழிபாடை இயற்றுவது என்பது
ஸ்மார்த்தர் மரபு. இதே வைஷ்ணவர்களாக இருந்தாருன்னா அவங்க விஸ்வக்சேன வழிபாடு செய்வார்கள். அது 2 தான் மாற்றம். 2 பேருமே வேதத்திலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் வேதத்தை அத்தியனம் செய்ய தொடங்குவார்கள். 3ஆவதாக அன்னைக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். அன்னைக்கு திதி, நட்சத்திர, கோத்திர, நம்முடைய நாமம் எல்லாவற்றையும் சொல்லி உபாகர்மா சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சங்கல்ப மந்திரத்தை தினசரியே சங்கல்பம் சொல்லணும். அப்படி இந்த சங்கல்பத்தை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் காமோகர்ஷித் அப்படின்ட்டு ஒரு ஜபம் இருக்கு. அந்த ஜபத்தை செய்ய வேண்டும். அதில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜபம். அதுக்கப்புறம் நம்முடைய பழைய யஜ்ஞோபவீதத்தை மந்திரத்துடன் அகற்றிவிட்டு வாத்தியார் இருப்பார், அந்த மந்திரத்தை சொல்லுவார். புதிய பூணூலை அணிய வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்னா பழையன கழிதல் புதியன புகுதல். பழைய வாழ்க்கையெல்லாம் அதிலே இருக்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு தர்ம நெறிப்படி இனியாவது நாம் தொடங்க வேண்டும் என்று ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்குகின்ற ஒரு நாள். அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த ரிஷிகளுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணணும். வேதங்களை உலகிற்கு வணங்கிய அந்த மகரிஷிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ரிஷியின் பேராக சொல்லி தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். இதற்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம் பண்ணணும். 1008 முறை அல்லது எவ்வளவு யதாசக்தி முடியுதோ அப்படி காயத்ரி மந்திரத்தை செய்ய வேண்டும். சில பேர் இன்னைக்கு திருவோணம் வரதால ஓண விரதம், திருவோண விரதம் இருப்பாங்க. பௌர்ணமி விரதம், பௌர்ணமி இறங்கிறதால பௌர்ணமி விரதம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருவோணம்ங்கிறதால பல கோயில்களில் நடராஜருடைய அபிஷேகம் நடக்கும். இந்த ஆவணி விட்டம்ங்கிறது பூணூல் மாற்றும் சடங்குன்னுட்டு ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. பழைய தவறுகளை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கும் நாள். அறிவை, வேத அறிவை பிரம்ம அறிவை பெறுவதற்காக உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள். நமக்கு இந்த வேதங்களை எல்லாம் தந்த குருமார்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்றி கடன் செலுத்துகின்ற நாள். ஆவணி விட்டம் நமக்கு சொல்லுகின்ற மிக உயர்ந்த செய்தி இதுதான். அறிவை தினமும் புதுப்பித்து தர்மத்தை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதே உண்மையான உபாகர்மம், உண்மையான ஆவணி விட்டம். அந்த வேத மரபை பாதுகாத்து குரு பரம்பரையை மதித்து அந்த கடவுள் நம்பிக்கையுடன் வாழ்வதற்கான புனித நாள் இந்த ஆவணி விட்டம். இதை மட்டும் மறக்காதீங்க. பூணூல் அணிஞ்சு கொள்ளும் போது இந்த செய்திகளை எல்லாம் மனதிலே கொள்ளுங்கள். வாத்தியார் சொல்லித்தர மாதிரி நீங்கள் பூணூல் அணிந்து கொள்ளுங்கள். புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள்.